Chubby Cheeks. Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் Chubby Cheeks Tamil. இன்றைக்கி நம்ம இந்த சூப்பரான ஒரு நைட் லேம்ப் தான் பார்க்க போகிறோம். பலூனை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் தட்டி விட்டுருங்க. அப்படியே ஆல் ஆப்ஷனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு டக்குன்னு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பரை இப்படி எடுத்து கிழிச்சு வச்சுக்கோங்க. நம்ம வழக்கம் போல் வந்து ஈக்குச்சியை வச்சு நம்ம சுற்றுவோம். பட் இந்த கிராஃப்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ரீஃபில் பெண்ணை வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம வந்து கம் அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பெண்ணை எடுத்துடலாம். ஸோ நமக்கு இந்த பேப்பர் டியூப் வந்து கிடச்சிட்டா இதே மாதிரி நமக்கு நிறைய பேப்பர் டியூப் வேணும். ஸோ இந்த மாதிரி நிறைய செஞ்சு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு பேப்பர் டியூப் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஐடெக்ஸ் பாக்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் இந்த விக்ஸு அந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வந்து நான் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அப்படி தான் கிடையாது, பட் ஏதாவது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சுன்னா அதை எடுத்து இப்படி சுற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரிங் மாதிரி கிடச்சிட்டா ஸோ இதே மாதிரி நிறையா ரிங்கு வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பலூன் ஊத போகிறோம். ஸோ இந்த கிராஃப்ட்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பாட்டு இந்த பலூனை ஊதுறது தான். எனக்கு பலூனை ஊதவே வரல, அதுவும் பறந்து போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம மேலே வந்து ஏதாச்சும் ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது நான் இந்த மாதிரி செல்லோ டைப் எடுத்துக்கிட்டேன். அதை வச்சு ஒரு ரவுண்ட் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக தான், ஏன்னா அது வரைக்கும் நம்ம ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா ரிங்கு, அது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரிசையாக ஒட்டிக்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி எனக்கும் ரொம்ப நாளாக ஏதாச்சும் பலூனை வச்சு ஏதாவது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் நான் எதுவுமே பண்ணாமல் இருந்தேன். பட் தேங்க்ஸ் டு மிஸ்டர் முத்துக்குமார், அவங்க தான் வந்து பலூன் கிராஃப்ட் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். ஸோ உங்களுக்காக என்னோடய ஆசையும் இந்த மாதிரி நிறைவேற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு இந்த மாதிரி ரிங்கை ஒட்டிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் தான் நமக்கு இந்த மாதிரி பக்கத்தில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா சைடில் வச்சு கரெக்டாக அந்த ரவுண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு வர மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக நம்ம அழகாக ஒட்டி முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் லேயர் ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு நின்றுக்கும் அழகாக கவுத்தி வச்சாலே என்ன நம்ம ரிங்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்கோம் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ரவுண்டு எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே இருக்கிற 2 ரிங்ஸுக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும். இதே மாதிரி ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம செகண்ட் ரவுண்டும் நம்ம அழகாக செஞ்சு முடிச்சாச்சு. ஆக்சுவலி இந்த கிராஃப்ட் பண்ணும்போது எனக்கு இது ஒழுங்காக வருமா வராதான்னு ரொம்பவே டவுட்டாக இருந்தது. ஏன்னா பலூனை உடைக்கும் போது இந்த ரிங்ஸ் எல்லாம் கலண்டு வந்துடுமா அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்தது. சரி பரவாயில்ல செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு தான் பார்த்தேன். பட் ரொம்பவே க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ நம்ம வந்து தேர்டு ரவுண்ட்லேயும் நம்ம எல்லா சர்க்கிளும் வச்சுட்டோம். இதுக்கப்புறம் ஃபோர்த்து. ஸோ நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நீங்கள் பலூன் ரொம்பலாம் பெருசாக ஊதிக்க வேண்டாம், இந்த மாதிரி ஊதினாலே போதும். ஆனால் உங்களோட விஷ் தான், உங்களுக்கு பெருசாக செய்யணும்னு ஆசையாக இருந்ததுன்னா நீங்கள் பெருசாக ஊதிக்கோங்க. ஆக்சுவலி இது 2 ரூபா பலூன், இதுக்கு மேலே ஊதினோன்னா நமக்கு உடஞ்சிரும். அதனால நான் இந்த சைஸுக்கு ஊதிக்கிட்டேன். விஷ்ணு மாரிமுத்து அப்படிங்கிறவங்க வந்து தாஜ்மஹால் கிராஃப்ட் போடுங்கன்னு ரொம்பவே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன். அவங்க 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். பட் நீங்கள் இப்போ தானே கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் மெட்டீரியல்ஸ்லாம் கொஞ்சம் தேடணும். அதனால ஒரு 1 வீக் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க. ஸோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் கேட்குறது எனக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. அக்கா அப்படி பண்ணுங்கள், அக்கா இப்படி பண்ணுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து இந்த பலூன் கிராஃப்ட்டை முடிக்க போகிறோம். நம்ம லாஸ்ட் சர்க்கிள் வைக்க போகிறோம். இந்த கடைசி சர்க்கிளில் நமக்கு கேப் இல்லையா, ஸோ 1 விட்டு 1 தான் இந்த மாதிரி வைக்க முடியும். அது மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் பலூனை பெருசாக ஊதிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு கொஞ்சம் கேப்பு விழுந்துட்டு ஒட்டி வரல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம அதை வந்து இன்னொன்று வச்சு நம்ம வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா நமக்கு சென்டரில் மட்டும் ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பேப்பர் டியூப் எடுத்து மடக்கி இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஸோ நமக்கு ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இதை வந்து நீங்கள் காய வைங்க. ஆக்சுவலி நான் வந்து இதை வந்து ஈவினிங் செஞ்சுட்டு ஓவர் நைட் நான் வந்து காய வச்சேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை வந்து நான் வந்து உடைச்சேன். ஸோ இப்படி குண்டூசி வச்சு நல்லா உடைச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக இருந்தது. ரொம்பவே நான் உடஞ்சிரும்னு நான் ரொம்பவே நினச்சேன். ஆனால் அவ்வளோ அழகாக ஸ்டிஃபாக நின்றுச்சு. நீங்கள் கொஞ்சம் நல்லாவே கம் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. கொஞ்சமாக ஒட்டாதீங்க. ஸோ கொஞ்சம் நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பலூன் எல்லாத்தையுமே வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது.
ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி என்கிட்ட வந்து கலர் காலி ஆகிடுச்சு, பெயிண்ட் வந்து காலி ஆகிடுச்சு. ஸோ இருக்கிற பெயிண்டில் தான் நான் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி அடித்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப அழகாக கலர்ஃபுல்லாக கூட கொடுத்துக்கலாம். நான் ஒரே கலரில் கொடுத்து முடிச்சுட்டேன். நீங்கள் வந்து இந்த ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஒவ்வொரு ரிங்ஸுக்கும் அந்த மாதிரி கலரில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு பர்பிள் கலர் பெயிண்ட் மட்டும் தான் என்கிட்ட மிச்சம் இருந்தது. அதுலேயும் கொஞ்சமாக நான் தண்ணியை மிக்ஸ் பண்ணி தான் அடித்தேன். ஸோ சாரி. ஸோ இந்த மாதிரி நான் ஃபுல்லாக உங்ககிட்ட வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ நம்மளுடைய பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சிட்டு எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. என்னுடைய ஃபேவரட் கிராஃப்ட் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை அப்படின்னு சொன்னால் நான் இதை தான் சொல்லுவேன். எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு நான் நிற்கும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. ஸோ அழகாக நின்றுச்சு. ஸோ நம்மளுடைய கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லேம்ப்பு வைக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெடிமேட் லேம்ப் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு 30 ருபீஸ் இல்லைனா 40 ருபீஸ் இருக்கும். ஸோ அதை தான் எடுத்து பண்ண போகிறேன். நீங்கள் ஒரு வேளை இது இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நைட் லேம்ப் இருக்கு இல்லையா, நம்ம கலர் கலராக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி லேம்ப்பு கூட நீங்கள் கீழே வச்சுட்டு மேலே வந்து நீங்கள் பிளக் பாயிண்ட் மாட்டிட்டீங்க அப்படின்னா அது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ நான் இதை வந்து நான் வச்சு உங்ககிட்ட லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டோம். செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அந்த வீடு ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ரிங்ஸாக இருந்தது. ஸோ நான் வீடு ஃபுல்லாக கவர் பண்ண முடியலை, ஆனால் அது ரொம்ப அழகாக இருந்தது. அந்த சீலிங்கு, சைடு வாலு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ரிங்காக தெரிஞ்சது. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். இதை வந்து நீங்கள் இப்படி கீழே தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் வந்து இந்த லேம்ப்பு மாட்டிட்டு மேலே கூட நீங்கள் சீலிங்கில் கூட தொங்க போட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.